ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாகவும் அதிரடியான ஒரு சூப்பரான ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் சிவா ரொம்பவுமே குழப்பமாயிட்டார். ஏன்னா சிந்து அந்தளவுக்கு குழப்பி தான் பேசுனாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீயும் உங்கள் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை நான் கேட்டுட்டேன்னு சொல்லும்போது சிவா ஒரு லுக் விட்டாரு பாருங்கள். நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், இதுக்காமா இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விடுவார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிந்து ரொம்ப எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் உன் மேலே காட்டின பாசம் அன்பு எல்லாமே உண்மை தான், அதில் எந்த பொய்யும் கிடையாதுன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் சிந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து சொல்லவே தேவையில்ல, ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் சிவா பார்த்து செம்மையாக ரசிச்சுக்கிட்டு இருப்பார். சூப்பரான ஒரு மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். 2-3 நாளாக நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்றைக்கான எபிசோடில் நம்ம சிவா சிந்துவை ரொம்பவுமே அழகாக சுவாரஸ்யமாக காட்டிட்டாங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகத்தையும் பைரவியும் ரொம்ப சந்தோஷமாக காட்டினாங்க. நம்ம ஆறுமுகத்தை சொல்லவே தேவையில்ல, கிடைக்கிறப்பெல்லாம் பார்த்தோம்னா 6 அடித்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பார். பைரவி பார்த்தா இன்றைக்கான எபிசோடில் சிரித்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு காதல் அழகாக அப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ ஸ்டோரியில் செம்ம பெரிய ட்விஸ்ட்டாக இன்றைக்கான எபிசோடில் அந்த ட்ரங்க் பெட்டி, அந்த இரும்பு பெட்டியிலேருந்து சிவாவுடைய சின்ன குழந்தையில் இருக்க அந்த பொருளெல்லாம் எடுத்து காட்டும்போது சிந்துவோட நடிப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை சிவாவும் பார்த்து ரொம்ப சூப்பராக ரசிச்சுக்கிட்டு இருந்தார். அதோட ரொம்ப சுவாரஸ்யமாக இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருந்தாலும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுக்குனே ஒரு கேரக்டர் இந்த கதையில் வச்சுருக்காங்கல்ல. ஸ்னேகா இப்போ ஹாஸ்பிட்டலில் சிவா உட்காந்துருக்காரு. உடனே நீ இப்போ விவாகரத்து கொடுக்கணும், இனிமேல் உன்னை நான் விட்டு வைக்க முடியாது, நீ சிந்து கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன், நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி என் முடிவு அதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த விவாகரத்து செய்யறதுக்கு உண்டான அந்த பத்திரத்தை எடுத்து நீட்டுறாங்க. இதில் சைன் பண்ணி உடனே கொடு, எல்லா ப்ரொசீஜரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அப்போ ஒரு லுக் ஒன்று விட்றாரு பாருங்க, நீலாம் ஒரு ஆளா எனக்கு அப்படிங்கிற மாதிரி சிவா அப்படியே சும்மா மிரட்டி விட்டுருக்காரு நடிப்பில் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம சிவா எப்படிங்கிறது நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். நீலாம் ஒரு ஆளான்னு சொல்லி கேட்குறது மட்டும் இல்லாமல் நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கிலே பார்த்தோம்னா அதாவது ஸ்னேகா சிவா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விடுவார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த அளவுக்குலாம் பேசவே விடக்கூடாது, அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத பேச்சு, ஏமா நீ திருந்தவே மாட்டியாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸ்னேகா பண்ணுறதெல்லாம். இவ்வளோ அசிங்கப்பட்டு இவ்வளோ விஷயம் தப்பு பண்ணி ஆதாரத்தோடு மாட்டி இதுக்கப்புறமும் பார்த்து இந்த மாதிரிலாம் பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருந்தால் யாரால தான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அந்த மாதிரி தான் சிவா பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ நாளைக்கான எபிசோடில் தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இதுக்கடையில் மகா பார்த்தோம் அப்படின்னா எசக்கிக்கிட்ட காயத்ரிக்கு சாப்பாடு போடு, குழம்பு ஊற்று, சாம்பார் ஊற்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஐசுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அக்கா மாவா தானே ஐசுவை, அதனால் அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா மாமான்னு அவங்க தான் சுற்றி இந்த 2க்கு தான் செட் ஆகும். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து ஸ்டோரியில் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க மாதிரி. ஏன்னா இன்றைக்கி ஆர்வம் செம்ம கடுப்பாயிட்டார், வரலாம் நான் யாருன்னு கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அடுத்து இருக்க சுவாரஸ்யமான கதை சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுத்தாங்கன்னா நம்ம தொடர்ந்து என்ன நடக்குங்கிறத தெளிவாக பேசலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போகிறாங்கிறத. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.